வணக்கம் நண்பர்களே. ராமாயணத்தின் மிக அழகிய தருணங்களில் ஒன்று ராமரின் பட்டாபிஷேகம். அயோத்தி மக்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் திளைத்திருந்தனர். அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் சீதை தன் கணவன் ராமருக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசை கொடுக்கிறார். ஆனால் ராமர் அதை வேண்டாம் என மறுக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த சுவாரஸ்யமான கதையைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். லங்கா போர் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்புகிறார். வசிஷ்ட முனிவரின் தலைமையில் பட்டாபிஷேக விழா கோலாகலமாக நடக்கிறது. அந்த தருணத்தில் ராமரின் அருகில் அமர்ந்திருந்த சீதை தன் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு விலையுயர்ந்த முத்துமாலையை எடுத்து ராமரிடம் கொடுக்கிறார். அந்த முத்துமாலை சாதாரணமானதல்ல. அது தேவர்களால் சீதைக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு முத்தும் பல வருடங்கள் கடலில் காத்திருந்து உருவானது. அப்படிப்பட்ட ஒரு மாலையை சீதை பரிசாக கொடுத்தபோது ராமர் அதை வேண்டாம் என மறுக்கிறார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு மனைவி தன் கணவனுக்கு கொடுக்கும் பரிசை ஏன் அவர் மறுக்க வேண்டும்? அதற்கு ராமர், சீதா, இந்த மாலையில் உள்ள ஒவ்வொரு முத்திலும் உன் ராமரின் பெயர் இருக்கிறதா என்று கேட்கிறார். சீதை குழப்பத்துடன் முத்துக்களில் ஒன்றை பார்க்கிறார். ராமரின் பெயரை இந்த முத்துக்களில் எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று கேட்கிறார். அதற்கு ராமர், என் பெயர் இல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை. ஒரு பொருள் உயிருள்ளதோ உயிரற்றதோ அதில் ராமா என்ற நாமம் ஒலிக்கும்போதுதான் அது புனிதமடைகிறது. இந்த மாலையில் என் நாமம் இல்லாததால் இது வெறும் பொருளாக மட்டுமே இருக்கிறது என்கிறார் ராமர். ராமரின் இந்த பதிலை கேட்ட சீதைக்கு ஞானம் பிறக்கிறது. மாலையின் மதிப்பு அதை செய்தவர்களின் உடைப்பில் இல்லை, அதில் இருக்கும் இறைவனின் நாமத்தில்தான் என்பதை புரிந்து கொள்கிறார். அந்த மாலையை அங்கிருந்த அனுமன் மீது வீசுகிறார். அனுமன் அந்த மாலையை வாயால் கடித்து ஒவ்வொரு முத்தாக பார்க்கிறார். பின்பு முத்துக்களில் ராமராமம் இல்லாததால் அதை தூக்கி எறிகிறார். ராமரின் இந்த செயல் நாம மகிமையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஒரு பொருள் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அதில் இறைவனின் நாமம் இல்லை என்றால் அது வெறும் ஜடப்பொருளே. இது ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பட்டாபிஷேக கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் ராமரின் பட்டாபிஷேகத்தில் அனுமனுக்கு ஏன் எந்த ஒரு பரிசும் கிடைக்கவில்லை, ராமர் அவரை ஏன் பரிசளிக்காமல் விட்டார், அதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான ரகசியம் என்ன? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.